இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, அவர் மேல தப்பில்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சிட்டோம். ஜட்ஜும் அவரோட ரிலீஸ் ஆர்டரை கொடுத்துட்டாரு. அந்த காப்பிய போன்ல இன்ஸ்பெக்டருக்கும் அனுப்பியாச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர் அதை ஏத்துக்கவே முடியாது, நேர்ல வந்துதான் கொடுக்கணும், இல்லனா நான் திரும்ப ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாரு. அவர் பேசுற விதமே சரியில்லை. நாங்க செங்கல்பட்டு போறதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் அவரை உள்ள வச்சுட்டா திங்கக்கிழமை தான் அவரை வெளியே எடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் போலீஸ டிலே பண்ணியே ஆவணும். ஒரு நொடி கூட அவர் உள்ள இருக்க கூடாது. அவரை ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்குள்ள நாங்க எப்படியாச்சும் அங்க வந்துருவோம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா. ஐயோ, இவ்வளவு நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு திவ்யாக்கா சொல்ல சொன்னாங்கப்பா. இப்படி திடீர்னு சொன்னா என்னமா பண்றது? ஏதாவது பண்ணுங்கப்பா. அவர் இன்னைக்கே வெளியே வர்றது உங்க கையில தான் இருக்குப்பா. சரிம்மா, மாப்பிள்ளைக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? பண்றேம்மா. அக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க அக்கா. நீங்க சொன்னது அப்படியே சொன்ன, அதான் ஒரு வேகத்துல படபடன்னு பேசிட்டேன். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? நீ கரெக்டா தான் பேசியிருக்க. போன் வந்ததும் தனியா போய் பேசிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. மாப்பிள்ள, என்னாச்சு? ரொம்ப அர்ஜென்ட் மாமா, நான் வந்து சொல்றேன். மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம போனா எப்படி மாமா? சொல்ல நேரம் இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? எல்லாம் அப்புறம் சொல்றேன். டேய் மயிலு, என் கூட வாடா. சொல்லுங்க சார். திரு உங்க கூட தான் இருக்கான்னு புரியுதா? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திருவ நிச்சயம் உள்ள வச்சிருவீங்கல்ல, இல்ல அதுல ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா சார், ரிலீஸ் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அவரை ரிலீஸ் பண்ணுமா சார்? அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சார். ஆனா இன்னைக்கு இவரை ஜெயில ப்ரொடியூஸ் பண்ணாச்சுன்னா மண்டே வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது சார். இன்ஸ்பெக்டர், நாளைக்கு சண்டே ஆட் ஷூட் நடக்கவே கூடாது. எப்படியாவது அவனை உள்ள போட்டு வெளியில வராம இருக்க வைக்கிறது உங்களோட பொறுப்பு. நல்லா புரியுது சார், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், மேலிடத்துல இருந்து போன் வந்த மாதிரி இருக்கு. மேலிடம். யோ, கொஞ்சம் வேகமா போயா. சரிங்க சார்.